தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இந்திய திருநாடே திரும்பி பார்க்கிறது. மத்தியிலே ஒன்றியத்தை ஆளுகிற மோடி அரசு கூட நம்மை நினைத்தாலே இன்றைக்கு தூக்கம் கலைந்து போய்விடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி என்று சொன்னாலே அவர் நினைவில் வருகிற போதெல்லாம் அவர் தூக்கத்தை தொலைத்து விடுகிறார் என்று இன்றைக்கு பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு எழுதுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். எதை தொட்டாலும் இன்றைக்கு வெற்றி வெற்றி என்றுதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் எத்தனை தேர்தல்களை சந்தித்தாரோ அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் கொண்டு வந்த வியூகங்கள் அப்படி, அறிவிக்கிற திட்டங்கள் அப்படி, கொண்டு வருகிற திட்டங்கள் தேர்தலுக்கு முன்னால் அறிவிக்கிற தேர்தல் அறிக்கை எப்படி, எல்லாமே மக்களுக்கான திட்டங்கள். இதில் சுயநலம் என்ற ஒரு வார்த்தை கூட என்றைக்குமே இருந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது இல்லை என்பதை இன்று வரையிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். திட்டங்களை பார்த்தோமானால் தமிழகத்து வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழக அரசை மிஞ்சுவதற்கு வேறொரு அரசு இதுவரையிலே வரவில்லை என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். அந்த வரிசையில இன்றைக்கு நம்மை மிஞ்சுவதற்கு நாம் தான் இருக்கிறோம் என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னாலே பேசிய மாமன்ற உறுப்பினர் பாரதி பேசும்போது சொன்னாங்க, என்னென்ன திட்டம்லாம் இந்த பகுதிக்கு வந்திருக்குது, மதுரவாயல் தொகுதியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியலையே படித்தார்கள். இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரிசையிலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு தலை சிறந்த பேச்சாளர்கள் மேடையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரவாயல் துறைமுக மேம்பாலம் இன்றைக்கு பலாயிரம் கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான வரலாறு என்பதை பார்த்தோமானால் அது மிக 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 கொடூரமான வரலாறு. நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்யப்பட்ட அந்த திட்டம் ஜெயலலிதா ஆட்சியில் கிடைப்பில் போடப்பட்டு இன்றைக்கு 10 ஆண்டு காலம் கிடைப்பில் இருந்தது. தலைவர் சொன்னார், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வருவோம் சொன்னார்களே. ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாவதாக அதேதான் கவனம் செலுத்தினார். சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், கழக ஆட்சியிலே கொண்டு வந்த வரலாறு தலைவருடைய வரலாற்றை என்றைக்கும் சரித்திரத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று பேசியதையெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு தலைவர் அவர்கள் இந்த திட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 5500 கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. கூவம் ஆற்றிலே 2 மேம்பாலங்கள், கூவம் ஆற்றில நொலம்பூர் பகுதியில் 2 மேம்பாலங்கள் 120 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராமச்சந்திரா மருத்துவமனை அருகிலே அது உள்ள 16 ஏக்கர் செலவில் அந்த கல்லூரி நிர்வாக இயக்குனர் பல ஆண்டுகளாக அந்த இடத்தை தர மறுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கு நம்முடைய கழக ஆட்சியில் அதற்காக பெரிய போராட்டமே நடத்தி அது எப்படியாவது மீட்டு தர வேண்டும் என்ற நிலையில இன்றைக்கு 15.25 கோடி ரூபாய் செலவில் ஒரு பசுமை பூங்கா, வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுடைய பெயரில் அந்த பூங்கா இன்றைக்கு அமைக்கப்பட்டு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயனடைந்து வருகிறார்கள். பாரதி பேசினாங்க, இன்னைக்கு 152வது வட்டத்தில் 51வது வட்டத்தில் அவசரத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஏரி 2.5 ஏக்கரா ஏரி தனியார் ஆக்கிரமிப்பில் கடந்த காலம் பல ஆண்டுகளாக இருந்தது. இதுவரை யாருமே அதுக்கான முயற்சி எடுக்கல. அதிமுக ஆட்சிகள் எல்லாம் வந்தான் போனா ஏதோ பண்ணா வாங்கிட்டான் போயிட்டான். ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு வந்தவுடனே எடுத்துக்கொண்ட பணிகள், அந்த பணி அதற்கே 3 வருஷம் ஆச்சு அதை வெளியெடுக்க. அந்த 3 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு பிறகு அந்த ஏரி தனியார் இடத்திலிருந்து எடுத்து இன்றைக்கு ஒரு பூங்கா, சரியான பூங்கா, இன்றைக்கு 4.25 கோடி செலவில் ஒரு பூங்கா அமைக்கிற பணி நாளை காலை பூமி பூஜை நடைபெறுகிறது என்பதை நான் நேரத்தில் தெளிவுபடுத்த. அதே போன்று இன்றைக்கு இந்த பீர் கம்பெனிக்குள்ள ஏறக்குறைய ஒரு 6 கிரவுண்டு மேலே இடம், 6-8 கிரவுண்டு இடம் சுடுகாட்டு இடத்துல தனியார் மடி வச்சிருந்தார், காம்பவுண்ட் போட்டு வச்சிருந்தார். அதை உடைச்சு எடுத்தாச்சு. அதில் 5 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு அரங்கம் அமைக்கிற பணி நடைபெற இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது சுடுகாடு என்ற இடம் என்றாலும் அது இனமாற்றம் பண்ணணும், அதற்காக காலத்தாமதம், நிதியெல்லாம் ஒதுக்கி ரெடியா இருக்கு. எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, திராவிட மாடல் அரசு என்று நம்முடைய தலைவர் சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருகிறது. அந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம், மகளிருக்கு உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு இருக்கோம், யாருமே ஒரு குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு அடுத்த மாசம் யார் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார் தலைவர், அறிவிப்பு வர இருக்கிறது. அதற்காக யாரும் எந்த மக்களும் இன்னைக்கு கவலைப்பட தேவையில்லை, எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற நம்முடைய தலைவர் திராவிட மாடல் அரசு இன்னைக்கு சிறப்பான அரசாக இன்னைக்கு செயலாற்றி வருகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். காலத்தின் அருமை கருதி நிறைய 2 பேச்சாளர் பேசணும். நான் எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட பேசணும், மேடை போட்டு தான் பேசி இந்த சாதனைகளை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்களோடு மக்களாக இருந்து தெரு தெருவாக சுற்றி உங்களுடைய குறைகளை கேட்போம்னால்
உங்களுடைய குறைகளை நான் நேரடியாக கேட்பவன், தொலைபேசி வாயிலாக கேட்பவன். என்னுடைய கைபேசி எண் இந்த தொகுதி முழுவதும் இருக்கிற மக்களிடத்தில் இருக்கிறது. தினசரி அவர்கள் சொல்லுகிற எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு எல்லா பணிகளையும் ஏற்றுக்கொண்டு என்னென்ன பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் அத்தனை பணிகளும் நான் இந்த நிமிடம் வரையிலே நிறைவேற்றி வருகிறேன். நிறைய காரணம் சொல்ல நிறைய இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன். காலத்தின் அருமை கருதி எனக்கு பின்னாலே பேச இருக்கிற அன்பிற்கினிய சகோதரி மதிவதனி அவர்கள் இன்றைக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். அவருக்கு வழிவிட்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதரி அன்பிற்கினிய மாமன்ற உறுப்பினர் பாரதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டுதலையும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.